சரஸ்வதி நமஸ்துப்யம் சர்வதேவி நமோ நமஹ. கவிதைகளில், ஓவியத்தில், இசையில் என்று நுண்கலை அனைத்திலும் மேம்படச் செய்பவள் இந்த சரஸ்வதிதான். அதனால்தான் பேனாக்கள், நோட்டு புத்தகங்கள் என்று தேவியிடம் சமர்ப்பித்து ஆசி பெறுகிறார்கள் குழந்தைகள். பேச்சு வராத குழந்தைகள் நலம் பெற வல்லாரை நெய்யை சரஸ்வதி சன்னதியில் வைத்து பூஜித்து தினமும் நாக்கில் தடவி வந்தால் விரைவில் அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும். திக்கி பேசுபவர்கள், குளறி பேசுபவர்கள் சரஸ்வதி சன்னதியில் தேன் வைத்து பூஜித்து அதை தினமும் நாவில் தடவி வந்தால் குறைகள் குணமாகும், பேச்சு தெளிவாகும். குழந்தைகளுடன் வருகிறார்கள் பெற்றோர்கள். சிறிய கோயில்தான், ஆனால் சிந்தனையில் புதிய அலைகளை ஏற்படுத்தக்கூடியது. ஒட்டக்கூத்தரையும் இங்கே தரிசிக்க முடிகிறது. குழந்தைகளுடன் வந்த பக்தர்கள் தேவியின் சன்னதியில் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரஸ்வதி என்று பொதுவாக சொன்னாலும் ஸ்வேத சரஸ்வதி, நீல சரஸ்வதி, வாக்கியவாதினி என்று ரூப பேதங்களுடன் வணங்கப்படுகிறாள் கலைமகள். ஜப்பானில் பென்டன் என்ற பெயரில் சரஸ்வதியை வழிபடுகிறார்கள். கம்பர் பாடிய சரஸ்வதி அந்தாதியும், குமரகுருபரர் பாடிய சகலகலா வள்ளி மாலையும் சரஸ்வதியின் அருளை காட்டுவிக்கும் அரிய துதிநூல்கள். பௌர்ணமி தினங்களிலும் மூல நட்சத்திர தினங்களிலும் சரஸ்வதியை வழிபடுவது மிகச் சிறப்பானது. வெண்பட்டு சாத்தி வெண்தாமரை மலர்களால் அர்ச்சிப்பது இன்னமும் சிறப்பானது. நெல்லில் எழுத்து பயிற்சி ஆரம்பிக்கின்றனர் குழந்தைகள். ஸ்லேட், நெல், நோட்டு என எழுதி கொண்டிருக்கின்றனர் குழந்தைகள். எழுத்துக்கெல்லாம் ஆதியானவள் சன்னதியில் எழுத்து பயிற்சி தொடங்குவது சாலச் சிறந்ததுதானே. அந்த நாமகளை மனமொன்றி தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். கல்வி செல்வம் தரும் கலைமகள் அருள்மிகு ஸ்ரீ மகா சரஸ்வதி அம்மன் திருக்கோயில், கூத்தனூர், பூந்தோட்டம், நன்னிலம் வட்டம், திருவாரூர் மாவட்டம். அட்சராபியாசம் எல்லா நாட்களும் உண்டு. விசேஷ தினங்கள் சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரியும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. தரிசன நேரம் காலை 7:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை.